100% அந்த கேன்சர்ல இருந்து நமக்கு விடுதலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சரி, இது எந்த விதமான கேன்சருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கன்வின்ஸ் ஆகி வரத்துக்குள்ள கேன்சர் நமக்காக வெயிட் பண்ணாது. அதனால மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இன்னைக்கு நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அலோபதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். பட் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அதுக்கு ஒரு மாற்றை கொடுக்குது. அதை நீங்க முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அலோபதிக் ட்ரீட்மெண்ட்ல எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் சில பேஷண்ட்ஸ் இது எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ திஸ் அப்படின்னு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை அவங்க தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்க? ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் சரி, பொதுவாக நான் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்கும்போது என்கிட்ட இந்த கேன்சர் டயக்னோசிஸோட வரவங்க முதல்ல சர்ஜரின்னு சொன்ன உடனே பயந்துடுறாங்க. ஸோ அவங்க யூஸ்வலாக ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்லேருந்து டயக்னோஸ் ஆகி வரும்போது இந்த மாற்று மருத்து இல்லை வேற என்ன பண்ணலாம், இன்டகிரேட்டிவ்ல ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட பார்க்கும்போது நான் அவங்க கிட்ட பொதுவா என்ன சொல்வேன்னா, சர்ஜரி அப்படின்னு சொன்னோடனே பயப்படாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கேன்சர் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றத பொறுத்து ஸ்டேஜ் 1 இல்ல மேக்சிமம் ஸ்டேஜ் 2 அப்படின்ற கட்டத்துல இருக்கும்போது வெறும் சர்ஜரி பண்ணினாலே 100% அந்த கேன்சர்ல இருந்து நமக்கு விடுதலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். கேன்சர் இருக்குன்னு நமக்கு டயக்னோஸ் பண்ணினாலும் சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஆரம்ப கட்டத்துல பண்ணீங்கன்னா உங்களோட சான்சஸ் ஆஃப் கம்ப்ளீட் கியூர் ஃப்ரம் கேன்சர்ன்றது அதிகம். அதனால பயந்துடாதீங்க ஃபர்ஸ்ட். சரி, இது எந்த விதமான கேன்சருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பிரெஸ்ட் நான் சொல்வேன் நம்பர் 1. வெரி வெரி காமன். நம்ம ஊர்ல பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம அதை இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். பட் பிரெஸ்ட் கேன்சர், அப்புறமா இந்த சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பையோட வாயில வரக்கூடிய அந்த சர்வைக்கல் கேன்சர், அதே மாதிரி எண்டோமெட்ரியல் கேன்சர், கர்ப்பப்பைக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுல இருந்து வரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியல் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம ஸ்டேஜ் 1 and 2லயே கண்டுபிடிச்சிட்டோம்னா மியர் சர்ஜரி ஆர் வெரி less number of chemotherapy will give you 100% cure from the cancer. So என்கிட்ட வரவங்க பொதுவா எனக்கு வேணவே வேண்டாம் சர்ஜரின்னு அந்த பயத்தினால ரொம்ப லேட்டா நாட்களை கடத்தி அந்த ஸ்டேஜ் 1ல இருக்கும் போதே கியூர் கிடைச்சிருக்க வேண்டியதுக்கு சர்ஜரின்ற ஒரு விஷயத்தினால பயந்து போகி அது ஒரு நாள் பட இன்னும் ஒரு 6 மாசம் இன்னும் ஒரு வருஷம் அது மாதிரி முத்த வச்சு ஸ்டேஜ் 1ல இருக்கும் போதே பார்க்காம ஸ்டேஜ் 3 and 4க்கு வளர விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கன்வின்ஸ் ஆகி வரத்துக்குள்ள கேன்சர் நமக்காக வெயிட் பண்ணாது. அதனால மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் இருக்கணும். எதெல்லாம் ஆரம்ப கட்ட கேன்சரா இருக்கலாம் அப்படின்றதுக்கான அவேர்னஸ் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடுச்சுன்னா ஆரம்பத்திலேயே போய் ஒரு டாக்டர் பார்க்கும் போது ஒரு டாக்டருக்கு நீங்க 2 செகண்ட் ஒப்பீனியன் கூட எடுத்துக்கலாம், தப்பில்லை. யாருமே எந்த அலோபதி டாக்டரும் கோச்சிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் போய் செக் பண்ணுங்க. 2 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட போய் நீங்க செக் பண்ணிட்டு ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் நீங்க எடுக்கணும்ன்றதுல நான் அது உங்களுக்கு ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவேன். டாக்டர், இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா நீங்க புரிய வச்சிருக்கீங்க. அதாவது இன்டகிரேட்டிவ் மெடிசன், ஒருங்கிணைந்த மருத்துவம்ன்றது அலோபதியிலிருந்து விலகினது அல்ல, அது அலோபதியையும் உள்ளடக்கியது. கண்டிப்பா. சோ என்கிட்ட இங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எனக்கு அலோபதியே வேண்டாம், எனக்கு கீமோதெரப்பியே எடுக்க வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா எங்க ஆபீஸ்ல இருந்தவங்க கீமோதெரப்பி எடுத்து இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கீமோதெரப்பி எடுத்து முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லயும் சொல்லியிருந்தேன். கீமோதெரப்பி எடுக்கிறதுனால முடி உதிர்தல் ஏற்பட்டா இல்ல ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம கீமோதெரப்பி நிறுத்தின அப்புறமா ரிவர்ஸ் பண்ணிட முடியும் த்ரூ இன்டகிரேட்டிவ் ஆன்காலஜி. ஸோ நீங்க அந்த இன்டகிரேட்டிவ் பார்ட்டை மிஸ் பண்ணிட்டு வெறுமனே கீமோதெரப்பி ரேடியேஷன் இது மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அதுல சில டேமேஜஸ் நடக்கும் போது நம்ம அந்த எப்பவுமே எந்த டேமேஜ் நடந்தாலும் அந்த டேமேஜை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுத்தாதானே அதுவும் சரியாகும். அதனால இன்டகிரேட்டிவ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கீமோதெரப்பியோட சைட் எஃபெக்ட்ஸே வராம நம்ம சரி பண்ணலாம். நியூட்ரிஷன் மூலமா உங்களுக்கு கீமோதெரப்பியை ஃபேஸ் பண்றதுக்கு உங்க உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை நம்ம உருவாக்க முடியும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.